தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமலுக்கு வந்திருப்பது குறித்து பாமகவின் நிறுவனர் ராமதாசுடன் நமது செய்தியாளர் ரகுவர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் சில கேள்விகள். ஐயா வணக்கம். ஐயா, அதிமுக அரசு பொறுப்பேற்ற உடனே 500 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. மது கடைகளினுடைய நேரத்தை குறைச்சிருக்காங்க. இந்த நேரத்தை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏமாற்று வேலைன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது 500 கடைகள் குறைச்சிருக்கிறான்னு சொன்னா 500 கடைகளும் அதில் ஒன்றும் வருமானம் வராது, சரியா விற்காது. அந்த கடைகளை பார்த்து அது குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது இந்த விற்பனை நேரத்தை 10 மணிலேருந்து 12 மணி, அதுக்கு பதிலாக சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விற்காது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தால் ஓரளவு அதில் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் 10லேருந்து 12 எல்லாம் வேலைக்கு போவோம். யாரும் அங்கே போய் டாஸ்மாக் கடையில் யாரும் நிற்க மாட்டான் அந்த நேரத்தில். அதனால் இன்னும் சொல்ல போனால் இது அதிகமான வருமானம் சாயந்தர நேரத்தில் அந்த 2 மணி நேரம் குறைச்சதுனால அதிகமான வருமானம் சாயந்தர நேரத்தில் போட்டி போடணும் வாங்குவாங்க. அதனால் இது ஒன்றும் அரசுக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் கிடையாது.